என்ன நடக்கிறது இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியில்? பிறந்து ஒரு மாதம் கூட ஆகாத கட்சியில் கோஷ்டி பூசல், கட்சியிலிருந்து நீக்கம், திருட்டு பட்டம் என கலகலத்து போயிருக்கிறது மன்சூர் அலிகானின் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி. கடந்த பிப்ரவரி 24 சென்னை பல்லாவரத்தில் மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக புலிகள் என்னும் புதிய கட்சியின் முதல் மாநாட்டை நடத்தினார். தொடர்ச்சியாக ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்திருந்தார். பிறகு வேலூர் தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் அறிக்கை வெளியானது. அதனைத் தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவு எட்டப்படவில்லை எனவும் அறிவித்தார் மன்சூர் அலிகான். இந்நிலையில் நேற்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் கண்ணதாசன், கட்சியின் அனைத்து அதிகாரமும் தலைவரிடமிருந்து பொதுச் செயலாளருக்கு மாற்றப்பட்டிருப்பதாக செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுத்திருப்பதாக அறிவித்தார். இந்த நிலையில் இன்று அறிக்கை வெளியிட்ட மன்சூர் அலிகான், சகோதரர் கண்ணதாசன் என்பவர் மூத்த சங்க உறுப்பினர் செல்லபாண்டியன் அவர்களால் ஆபீஸ் பாய் வேலைக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர். அவர் அலுவலக ரப்பர் ஸ்டாம்ப் மற்றும் லேப்டாப்பை திருடி சென்று விட்டார். அவர் மீது யாரும் கோபம் கொள்ள வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் மன்சூர் அலிகான் குறிப்பிட்ட தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் தலைவர் செல்லபாண்டியனுக்கும் கண்ணதாசனுக்கும் இடையில் நடந்த உரையாடலின் ஆடியோ வெளியாகியுள்ளது. ஹலோ, கண்ணதாசன் சொல்லுங்க. ஆபீஸ் பாய் கண்ணதாசன் சொல்லுங்க. சரி, அது உங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டு போங்க. அந்த இது லேப்டாப் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. அவரு சொன்ன அந்த வார்த்தையை பின்வாங்க சொல்லுங்க முதல்ல. எதையா? நான் லேப்டாப் திருடிட்டு போயிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லி அறிக்கை கொடுத்திருக்காரு எல்லா சேனல்லையும். பகிரங்கமா பொது தளத்துல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஏன்னா அவர் பேசின ஆடியோ என்கிட்ட இருக்கு. எனக்கு வாட்ஸ்அப்ல நான் லேப்டாப் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லி குரல் பதிவு போட்ட ஆடியோ இன்னமும் இருக்கு. அப்ப நீங்க எந்த அடிப்படையில் என்ன திருடன்னு சொல்றீங்க? இப்ப எப்படி நீங்க என்கிட்ட லேப்டாப் கேட்கறீங்க? கொடுத்த லேப்டாப் நானே இப்ப ஏன்டா, அதாவது நான் உன்னை அறிமுகப்படுத்தின பாவத்துக்கு நான் வந்து உங்க கூட இருந்த பாவத்துக்கு நான் இதெல்லாம் அனுபவிக்கணுமா? என் கூட என் கூட எத்தனை வருஷம் உங்களுக்கு என்ன முதல்ல சம்பந்தம்? அந்த பேச சொல்லுங்க. பையன் போன